இந்த படம் பார்க்க உங்களுக்கு தைரியம் இருக்குதா? சீரியஸ்லிங்க செம்ம பயங்கரமான ஒரு படம். இந்த படத்த தனியா உட்காந்து பார்த்தீங்கன்னா, தூக்கி வாரி போட்டுரும். கதை தொடக்கத்துல பார்த்துட்டீங்கன்னா, இப்ப காரான்ற பொண்ணும், நம்ம கதாநாயகியும் 2 பேரும் என்ன பண்றாங்க, இந்த மாரி கூட்டாளிங்கள வீட்டுக்கு வர வச்சு, அம்மா இல்லாத நேரத்துல வீட்ல வந்து பார்ட்டி பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப கூட்டாளிங்க வீட்டுக்குள்ள வராங்க. 3 ஆம்பள, ஒரு பெண்ணுன்னு சொல்லிட்டு இப்ப 4 பேர் வீட்டுக்கு வராங்க. இப்ப இந்த 3வதா இருக்கிற அந்த ஆம்பள பார்த்தீங்கன்னா, அவன் யாருன்னு தெரியுது, புதுசா இருக்கிறான். இப்ப இந்த குரூப்லயே வந்து அவன் புதுசா இருக்கிறான். நம்ம கதாநாயகி பார்த்துட்டு யாரு இவன் ஒரு மாதிரி வினோதமா இருக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 3 பொண்ணுங்க 3 பையனுங்க இந்த 6 பேருமே என்ன பண்றாங்க, தண்ணி அடிக்கிறது செம்மையா பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அடிச்சு எல்லாம் போதையில அங்கங்க அப்படியே விழுந்துட்டாங்க. இப்ப நம்ம கதாநாயகி எந்திரிக்கிறா. தண்ணி அடிச்ச சூறுனால கொமட்டிக்கிட்டு வந்துருச்சு. இப்ப பாத்ரூம்ல போய் வாந்தி எடுக்க போறா. இப்ப இந்த 3வதா ஒருத்தன் வந்தான் பாருங்க வீட்டுக்கு. அவன் என்ன பண்றான், நம்ம கதாநாயகியை ஒரு மாரியா பார்த்துட்டு நேரா பாத்ரூம்குள்ள வந்துட்டு நம்ம கதாநாயகிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்றான். இப்ப நம்ம கதாநாயகி என்ன பண்றான், அவனை அடிச்சுட்டு வெளியே வந்துட்டு கூட்டாளியை கூப்பிடுறா. காரா காரான்னு கூப்பிடுறா. அப்ப காரா வந்து இப்ப காணோம். மீதி இருக்கிற எல்லாருமே வந்து அப்படியே அந்த போதையில அங்க இருக்கிறாங்க. இப்ப நம்ம கதாநாயகி என்ன பண்றா, அங்கிருந்து வேகமா கிளம்பிடுறா. கிளம்பி அவ வீட்டுக்கு போயிடுறா. இப்ப இந்த காரான்ற பொண்ணோட அம்மா என்ன பண்றா, நேரா இப்ப வீட்டுக்கு வரா. வீட்டுக்குள்ள வந்தா வீட்டுக்கு வந்து பாக்குறா. வீட்டுல இருக்கிற கண்ணாடியில இருந்து கண்ணாடி எல்லாம் அப்படியே உடஞ்சு கிடக்குது. இப்ப நம்ம கதாநாயகி போன் அடிச்சுட்டு வந்து கேக்குறா, எங்க காராவை காணோம், எங்க அப்படின்னு. ஆனா நம்ம கதாநாயகி வந்து நேத்து நைட்டு தண்ணி அடிச்சது எதுவுமே சொல்லல. அவளை வந்து பார்க்காத மாதிரி காமிச்சுக்கிட்டு, தெரியலையே என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்றா. தண்ணி அடிச்ச அந்த சம்பவத்துக்கு அப்புறத்துல இருந்து எல்லாரும் இருக்கிறாங்க. இப்ப இந்த காரான்ற பொண்ணை மட்டும் இப்ப காணும். இப்ப நம்ம கதாநாயகி என்ன பண்றா, காராவை தேடுவோம் சொல்லிட்டு இப்ப வந்து அவ போஸ்டர் எடுத்து இந்த மாதிரி ஒட்டிட்டு இப்ப கூட்டாளியை வந்து தேடிக்கிட்டு இருக்கிறா. காராவோட அம்மா கறி இப்ப என்ன பண்றா, நேரா வந்து ஒரு மந்திரவாதியை போயிட்டு, ஒரு லேடி மந்திரவாதி அவகிட்ட போயிட்டு இந்த மாதிரி என் பொண்ணை காணும் அப்படின்னு கேக்குறா. அந்த மந்திரவாதி என்ன பண்றா, ஒரு பூஜையை போட்டு இது பண்ணி பார்த்தோன்னே அவளுக்கு தெரிஞ்சிருது. அம்மாக்காரி கிட்ட இப்ப சொல்றா, உன் பொண்ணு உயிரோடு இல்ல, இறந்துட்டா அப்படின்னு. இதுக்கப்புறம் தான் படத்தோட டைட்டில். இந்த படம் பேரு பெரும்புவான் பெர்கவுன் மேரா. இங்க இருந்தா கதை தொடங்குது. அந்த இறந்து போன அந்த பொண்ணு வந்து யாரு கொன்னா, எப்படி கொன்னாங்க, எது என்ன நடந்துச்சுன்றத வந்து கடைசியா இந்த படத்தோட கடைசியா தான் ரிவீல் ஆகும். பேய் வந்து பழி வாங்குறது, அந்த பேய் வர்றதுலாம் பாத்துட்டு செம்ம பயங்கரமா இருக்குங்க. தனியா உட்காந்து நைட்ல தனியா உட்காந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு விதமான ஒரு பயத்தை உண்டாகும். இந்த படம் வந்து ஒரு இந்தோனேஷியன் ஹாரர் மூவி. அதனால வந்து தமிழ் டப்பிங்ல கிடையாது. இந்த படம் எங்க பார்க்கலாம்னா மூவி பாக்ஸ்னு ஒரு வெப்சைட்ல போயிட்டு இந்த பேரை பாருங்க. அந்த பேரை வந்து அந்த இடத்துல நீங்க தட்டி நீங்க பார்க்கலாம். நான் உங்கள் கிரேசி ஜே.